அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்பான உறவுகளே, நம்ம இடத்துல தொடர்படியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த வருடம் இல்லாமல் இந்த வருடம் துல்ஹஜ் மாதத்தில் வைக்கக்கூடிய அந்த சுன்னத்தான அரஃபாவுடைய நோன்பு, அந்த ஒரு நோன்பு பிறை 9 அன்னைக்கு வைக்கக்கூடிய அந்த நோன்பிற்கு கூலி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முந்தி ஒரு வருடத்தினுடைய பாவமும் பிந்தி ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் வச்சிருக்கிறாங்க, நம்முடைய முன்னோர்கள் வச்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த அடிப்படையில் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த வருடம் அந்த அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு வரக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தவிர்த்திருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை என்பது ஏழைகளின் பெருநாள், அன்னைக்கு நோன்பு பிடிப்பது என்பது தடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையில் இந்த வருடம் அரஃபாவுடைய நோன்பு வெள்ளிக்கிழமை வருது, அந்த நோன்பு வைக்கலாமா, என்ன செய்கிறது, இல்லை முந்தி நாள் இல்லை பிந்தி நாள் சேர்த்து வைக்கணுமா என்று கேட்கக்கூடிய ரீதியில் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நஃபிலான வணக்கங்கள், நஃபிலான நோன்பு வைக்கக்கூடிய அந்த நிலையில் வரும்பொழுது என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமையை நீங்கள் என்ன செய்யுங்க, தவிர்த்து கொள்ளுங்கள், மற்ற நாட்கள் நீங்கள் சேர்த்து வைங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மார்க்கம் ரீதியாக தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நமக்கு இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய இந்த ஆஷுராவுடைய நோன்பு, இது போன்ற அரஃபாவுடைய நோன்பு, பராத்துடைய நோன்பு, மிஅராஜ் நோன்பு, அது போன்ற நோன்புகள் நமக்கு இயற்கையாகவே கிடைத்தால் அந்த நோன்பு என்ன செய்யலாம், தனிப்பட்ட முறையில் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நோன்பை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்று மக்ரிபிலிருந்து பிறை 9 துவங்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நோன்பை நோற்று முந்தியும் பிந்தியும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பெற்ற நர்பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய ஃபஜ்ரிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள்களான செவ்வாய்க்கிழமை அசரு ஃபர்லான தொழுகை வரை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நபர்களும், ஆண்கள் பெண்கள் பெரியவர் சிறுவர் எல்லோரும் சப்தமிட்டு அல்லாஹ்வுடைய தக்பீரை கூறிய வண்ணமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற அந்த உயர்ந்த தக்பீரை அதிகம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.